ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தமிழ் படம். படத்தோட நேம் மாரிசன். இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரியில படத்தோட ஸ்டார்டிங்லே பகத் ஃபாசில் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வெளியில வராரு. அவர் ஒரு திருடன். வெளியில வந்ததும் அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன திருட்டா பண்றாரு. ஒரு மொபைல் போன், ஒரு பைக்குன்னு திருடிட்டு போயிட்டே இருக்காரு. ஃபைனலா நைட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் திருடலான்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா வடிவேலு சங்கிலியில கட்டப்பட்ட நிலையில இருக்காரு. வடிவேலு ஃபகத் ஃபாசில்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு அல்சைமர் டிசீஸ் இருக்கு. ஸோ என்னோட பையன் தான் என்ன சங்கிலியில கட்டி போட்டிருக்கான். என்ன சங்கிலியிலேருந்து நீ அவுத்து விட்டா உனக்கு நான் 25,000 பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஃபகத் ஃபாசில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல சங்கிலியிலேருந்து கழட்டி விட்டு கூட்டு போறாரு. கூட்டு போனா ஏடிஎம்ல இருந்து வடிவேலு 25,000 பணம் எடுக்கிறாரு. அப்ப ஃபகத் ஃபாசில் வடிவேலு அக்கௌண்ட்ல 25 லட்சம் இருக்கிறத பாக்குறாரு. உடனே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது வடிவேலு கிட்ட இருந்து இந்த 25 லட்சம் பணத்தை ஆட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மாரிசன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல பகத் ஃபாசில், வடிவேலு இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே அந்த அளவு எஃபெக்டிவா இல்லாத மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படம் ரோட் ட்ரிப் பேஸ் பண்ண த்ரில்லர் டிராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.